ओके। नागरी लिपि के विकास की रूपरेखा प्रस्तुत कीजिए. அதாவது நாகரி லிபி அப்படின்றதனுடைய அந்த வளர்ச்சி, அதனுடைய அந்த கட்டமைப்பு, ரூப்ரேகா அப்படின்னா அந்த அமைப்பு அது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத விளக்குங்க. देवनागरी लिपि के नामकरण के विभिन्न आधारों पर प्रकाश डालते हुए उसके उद्भव और विकास का विवेचन कीजिए. அதாவது தேவநாகரி லிபி அப்படின்னு அந்த பெயர் வருவதற்கான நாமக்கரன் அப்படின்னா அந்த பெயர் சூட்டுவதற்கான அந்த பெயர் வருவதற்கான விபின்ன ஆதாரம் பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை வந்து என்ன அப்படின்றத வெளிப்படுத்துங்க. உத்பவ் அவுர் விகாஸ் அதனுடைய தோற்றம் மற்றும் அதனுடைய வளர்ச்சியை பற்றி தெளிவாக எழுதுங்க. ஸோ இப்போ கொஷின் பார்க்கலாம் ஆன்சரை. பாரத் கி பிராச்சீனத்தம் லிபி பிராமி மானி ஜாத்திகே. அதாவது பாரதத்தினுடைய பழங்கால அந்த பழமையான லாங்குவேஜ் அந்த ஸ்கிரிப்ட் லிபி அப்படின்றது பிராமி அப்படின்னு கருதப்படுது.